பங்காளிக செய்யும் தரமான செய்கை. மஞ்சள் பாய்ஸுக்கு தொட்டதெல்லாம் தங்கம்தான். கம்பீர நடை போடும் சிஎஸ்கே. இந்தியாவுல நடைபெற்று வர IPL போட்டி பிளே ஆஃப் சுற்றுக்கு ரொம்பவே அருகில போயாச்சு. இந்த நிலையில புள்ளிப்பட்டியல்ல கடைசியில இருக்கிற மும்பை அணி நேற்று ஹைதராபாத் கூட விளையாடி அபாரமான வெற்றியை பிடிச்சாங்க. என்னதான் இனி வெற்றியை மும்பை அணி பிடித்தாலுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத சூழ்நிலை தான் நிலவுது. ஆனா மும்பை அணியோட வெற்றி அப்படிங்கிறது சென்னை அணிக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துட்டு வருது. IPL போட்டி விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில ஒவ்வொரு அணிக்குமே இன்னும் 3 போட்டிகள் இருக்கிற நிலைதான் இருக்குது. வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு போக வேண்டிய நிலைமை தொடர்ந்துட்டு இருக்குது. அப்படித்தான் நேற்று ஹைதராபாத் அணி மும்பையோட மோதினாங்க. 2024 IPL சீசன்ல அதிக ஸ்கோர்களை குவிச்ச அணியா விளங்குற ஹைதராபாத் அணி சமீபத்துல விளையாடிய போட்டிகள்ல பிளான் போட்டு சொதப்பிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். வான்கடே மைதானத்துல நேற்று மும்பை மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிக்கிட்டாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச ஹைதராபாத் மும்பையோட பந்து வீச்சை தாக்கு பிடிக்காம தொடர் விக்கெட்டுகளை கொடுத்துட்டு வந்தாங்க. குறைவான ரன்கள்ல சுருட்ட முயன்ற மும்பை இந்தியன்ஸ் ஆனா பேட் கமின்ஸ் அதிரடியா ஆடி 17 பந்துகள்ல 35 ரன்களை சேர்த்தாரு. 2 4 2 6 அடிச்சிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்பா பேட் கமின்ஸ் மும்பைக்கு எதிரான போட்டியில அதிரடியா விளையாடினாரு. ஆனாலும் பெருசா ஸ்கோர் அடிக்க முடியல. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடி மும்பை அணி விக்கெட் கொடுத்தாலுமே இந்த சீசன்ல சொதப்பி வந்த சூரியகுமார் யாதவ் அதிரடியா விளையாடினாரு. செஞ்சுரி அடித்த சூரியகுமார் மும்பை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த வெற்றி மூலமா மும்பை இந்தியன்ஸ் புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்திலிருந்து 9வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஹைதராபாத் அணி 4வது இடத்துல இருந்தாலும் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. சிஎஸ்கே அணி இப்போ பிளே ஆஃப் செல்ல தகுதி இருக்கிறதால பங்காளி கட்சியான மும்பை இந்தியன்ஸ் உதவி செஞ்சுட்டு வரதா சொல்றாங்க கிரிக்கெட் ரசிகர்கள். பெங்களூரு அணியும் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு போகவே இல்லை அப்படின்னா கூட தன்னுடைய விளையாடும் அணியை வீழ்த்தி சென்னை அணிக்கு உதவி வர்றதா சொல்றாங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்லுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். பஸ்ஸும் சரியா கிடையாது. வெயில்ல பப்ளிக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ் டைமிங்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். நாம தான், வேற யாரும் கிடையாது. நாம இயற்கையெல்லாம் அழிச்சிட்டோம். குளம் குட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அதுக்கு நாம தான் காரணம். இது இயற்கை காரணம் கிடையாது. நாம தான் காரணம் எல்லாத்துக்கும். அதுக்கு தகுந்த வருமானமும் சரியா சில பேருக்கு இருக்க மாட்டேங்குது. புழுக்கத்துல குழந்தைங்களும் அவஸ்தைப்படுறாங்க. இது என்ன சொல்றது? எதுவும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. நாம தான் எல்லாத்துக்கும் காரணம், வேற யாரும் கிடையாது. கடவுளோ இல்ல இயற்கையோ. நம்ம பழைய நிலைமைக்கு வந்தாதான் இதோட சீற்றம் குறையும். அங்கங்க மரம் நட்டு, இப்ப விவேக் சார் சொன்னார் இல்லையா, 1,00,000 மரத்துக்கு மேல நடணும்னு. அதே மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்ச உடனே ஓரமா கொஞ்சம் நடுவுல சின்ன மரமா நட்டா கூட அதுல வர ஆக்சிஜன் கூட கொஞ்சம் குறையும். அதே மாதிரி போரிங் வாட்டர் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வத்தி போயிட்டுன்றாங்க. மறுபடியும் குளம் ஏரி அதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி பண்ணா அதெல்லாம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது. இயற்கை கொஞ்சம் நம்ம பக்கம் எடுத்தோம்னா ஓரளவுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம தாக்கம்